வணக்கம். உங்கள் ரேகா. இன்று மீண்டும் உங்களுடன் இணைந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். காதலர் மாதத்தை கொண்டாடி கொண்டிருக்கும் இந்த வேளையில் உங்களுக்கு ரேகாவும் காதல் கவிதைகளும் என்ற இந்த பகுதி மூலமாக நான் எழுதிய காதல் கவிதைகளை, ஒவ்வொரு நாளும் எழுதுகின்ற காதல் கவிதைகளை பகிர்ந்து கொள்வதில் உண்மையிலேயே பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். உங்களுடைய இந்த காதலர் மாதத்திலே நான் எழுதுகின்ற இந்த கவிதைகளுக்கு உங்களுடைய பின்னூட்டத்தை இடுவதன் மூலமாக உங்களை பற்றியும் என்னை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதை எனக்கு அறிவித்தால் அது உண்மையிலேயே எனக்கு மிகவும் வருங்காலத்தில் என்னை திருத்திக் கொள்வதற்கு மிகுந்த வாய்ப்பாக அமையும் என்று கூறிக்கொண்டு வாருங்கள் இன்றைய கவிதைக்குள் செல்வோம். இது ஒரு புது கவிதை. ஆறாம் அறிவு. உண்பதும் உறங்குவதும் கூடுவதும் பிரிவதுமே. உண்பதும் உறங்குவதும் கூடுவதும் பிரிவதுமே. வாழ்க்கையாகி போனது வையகத்தில் நாளுமே. வாழ்க்கையாகி போனது வையகத்தில் நாளுமே. ஐந்தறிவு ஜீவனாக வாழ்ந்திட எனக்கு, ஐந்தறிவு ஜீவனாக வாழ்ந்திட எனக்கு ஆறாம் அறிவு அளித்தது அநியாயம் அன்றோ. ஆறாம் அறிவு அளித்தது அநியாயம் அன்றோ. ஆண்டவனை வினவுகின்றேன், ஆண்டவனை வினவுகின்றேன் அல்லும் பொழுதுமே, அல்லும் பொழுதுமே. உண்பதும் உறங்குவதும் கூடுவதும் பிரிவதுமே. வாழ்க்கையாகி போனது வையகத்தில் நாளுமே. ஐந்தறிவு சீவனாக வாழ்ந்திட எனக்கு ஆறாம் அறிவு அளித்தது அநியாயம் அன்றோ. ஆண்டவனை வினவுகின்றேன் அல்லும் பொழுதுமே. இந்த கவிதை உங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கும் என்று எண்ணுகின்றேன். இங்கு பெரும்பாலான பெண்கள் கூடுதலாக தமது விருப்பங்களை வெறுப்புகளை வெளியே காட்ட முடியாமல் ஒரு ஐந்தறிவு ஜீவனாகத்தான் உண்பதும் குடிப்பதும் உறங்குவதும் கூடுவதும் பிரிவதுமாக அவரது வாழ்க்கை போய்கொண்டிருக்கின்றது. அப்படி வாழ்வதற்கு அவர்களுக்கு ஆறாம் அறிவு ஏன் நிறைவா என்று வினவுவதாக இந்த கவிதையை எழுதியுள்ளேன். இந்த கவிதை உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று எண்ணுகின்றேன். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுபவள் என்றும் உங்கள் அன்புக்குரிய ரேகா. நன்றி, வணக்கம்.